விஷச்சாராயம் அருந்தி சிகிச்சை பெற்று வருவோருக்கு உடல் உறுப்புகள் செயலிழக்காமல் இருக்க கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் அருந்தியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 190 பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் முதலில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் இதுவரை உயிரிழந்துள்ள நிலையில் உள்நோயாளிகளாக இருந்து 140 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் என்பதால் அதிக பாதிப்பு ஏற்படும் என எச்சரித்துள்ள சுகாதாரத்துறை, விஷச்சாராயம் அருந்தியவர்கள் அதை மறைக்காமல் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு மருத்துவர்கள் குழு கவனத்துடன் சிகிச்சை அளித்து வருகின்றனர். மூக்கு வழியாக பிராணவாயு செலுத்தப்பட்டு நரம்பு வழியாக குளுக்கோஸ் செலுத்தி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. முதல் 1 மணி நேரத்திற்கு எத்தனால் ஊசி ஒன்றும், இரத்த நாளத்தில் பைகார்பனேட் அளவை சரி செய்ய சோடியம் பைகார்பனேட் ஊசியும் நோயாளிகளுக்கு செலுத்தப்படுகிறது. உடல் உறுப்பு செயலிழாமல் இருக்க ஹீமோடயாலிசிஸ் செய்வதோடு பான்டாப்ரசோல் ஊசியும் நோயாளிகளுக்கு போடப்படுகிறது. மூச்சுத்திணறல் பிரச்சனை ஏற்பட்டால் செயற்கை சுவாசம் அளிக்க வெண்டிலேட்டரும் பொருத்தப்பட்டுள்ளது. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க திருவண்ணாமலை, திருச்சி, சேலம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு 67 அரசு மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.